Hi friends, welcome back to Mamath Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட கிராஜுவேஷன் எஸ் எல்லாரும் கை தட்டுவோம். பேபி வந்து கிராஜுவேஷன் டேக்கு கிளம்பிட்டோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் சீஃப் கெஸ்டாவும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க வீடியோவை பார்க்க போறீங்க. பேபிமா வந்து பல வருட கனவு பிறந்ததுல இருந்து அவங்க அம்மாவோட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. அவங்க அம்மா அங்க கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு இது போல படிக்குதுனே தெரியாது. அவங்க ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணு சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த நாய் அப்பயே படிக்கல, இப்போ மட்டும் நான் பச்சு கிரிக்கா போகுதுன்னு சொல்ல போது சீரியஸா. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி அங்க என்ன நல்லா பண்றாங்க, நாங்க என்ன பண்றோம்ன்றத பாருங்க. ஆனா ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க லைஃப்லலாம் இவங்க யாருமே கிராஜுவேஷன் கொண்டாடினதே கிடையாது. கரெக்டா? ஈவன் மோனா கூட கொண்டாடல. அவனோட காலேஜ்லயே அது கிடையாது. என் காலேஜ்ல இருக்கும் நண்பன் படம் மாதிரி தொப்பி எடுத்துட்டு நான் தான் தூக்கி போட போறேன் வேற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஆமா, நான் கூட இவருக்கு பலனுள்ள ஆசைனா இவரு போல. ஆக்சுவலி நான் அப்போ வந்து இங்க காலேஜ் முடிச்சோன்னா அங்க நீ வேர்ஸ்ல தான படிச்ச? ஆமா, நான் போல கிராஜுவேஷன் டேக்கு நான் போல. என்ன வந்து கத்திட்டு போறதுக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க. ஆனா நான் போல கிராஜுவேஷன் டேக்கு. இன்வைட்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் வரணும். இல்ல தட் மீன்ஸ் தான் பசங்க தர்ஷனா ஃபோன் பண்ணி சொன்னானா, யார் சொன்னாங்கன்னுலாம் தெரியாது. இன்னைக்கு தான் கிராஜுவேஷன் டேன்னு தெரியும். ஆனா அப்பா படிச்சு ஹரியஸே இல்லாம பாஸ் பண்ணி கூட எனக்கு அந்த இது இல்ல, என்ன சொல்றது, அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லலாம். அவேர்னஸ்ன்றதை விட அது ஒரு மறக்க முடியாத நினைவு அப்படின்றது எனக்கு அந்த டைம்ல தோணல. சோ அதனால விட்டுட்டேன் நான். அவ்வளவு சீரியஸ்னஸா நீங்க எடுத்துக்கல இதெல்லாம். அதேதான். ஆனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு டிஃபரெண்ட். நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து எங்க வயசுக்கு மீறின விஷயங்கள் பண்றோம், இல்லைன்னா எங்க முத்தி போனதுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்க மாதிரி கிராஜுவேஷன் பண்ணுங்க கிஞ்சா கப்பல் வீடியோஸ் எடுக்கணும்னு இன்னைக்கு பாண்டிச்சேரியில. டேய், நாங்க எங்க வயசுல எல்லாம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், உங்க புள்ள குட்டியை படிக்க வைக்கணும். அதுதான் மெயின். இதுங்களை வளர்க்குற அந்த டென்ஷன்லயே வந்து பாதி விஷயத்தை நாங்க வந்து முறி அடிச்சிட்டோம். இப்ப வந்து நாங்க வந்து இப்ப உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க ஏன்டா இத விட்டதெல்லாம் பிடிக்க போறோம்டா, அவ்வளவுதான். உனக்கும் இன்னும் ஒரு 4-5 வருஷம் தான் டைம். 25 வயசுல உனக்கு கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு உன்னை வந்து கூட்டிட்டு போவோம் வருவோம். லைன்ல வந்து நிக்கிறாங்க. யாருக்கு அதான் சொல்லுது உனக்கா பண்ணிடுவாங்க பாரு, லைன்ல நிக்கறாங்களா இல்லையான்னு பாரு. ஆனா சிப் வச்சு பேசாத. அந்த கியூ நாங்க கிரியேட் பண்ணா உனக்கு வருவாங்க, நீ கிரியேட் பண்ணீனா ஒண்ணும் வராது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்னோட கிராஜுவேஷன் டேக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க கிராஜுவேஷன் டே? என்னோட அதான் இவங்களெல்லாம் வந்து காட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காட்டவே இல்லை. நான் வந்து இன்னைக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டுன்னு ஹேர் டூ எல்லாம் பண்ணின்னு வந்துருக்கிறேன். ஆனா என் முடிக்கு வந்து எந்த ஹேர் ஸ்டைலும் நிக்காது போல, வலிக்கின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஹேர்ல எந்த ஹேர் ஸ்டைலும் நிக்க கூடாது, அப்படியே வலிக்கின்னு அப்படியே நைஸா வரணும். இல்ல இந்த ஹேர் ஸ்டைல் நிஜமாலே நல்லா தான் இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்லி வந்து நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. என் முடி அப்படி நம்ம ஸ்மூத்திங் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். நீ ஆக்சுவலி குழந்தைங்களுக்குலாம் முடி நல்லா வளரணும் அப்படின்றதுனால ஒரு மொட்டை போடுவாங்க. நீ அந்த மாதிரி போட்டு புதுசா வளர வச்சுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வளரும், ஸ்ட்ரென்த்தா வளரும். தேவையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு மேக்கப். என்ன நேச்சுரலா இருக்கு, ஹெவியாவும் இல்லாம லோவாவும் இல்லாம பெர்ஃபெக்டா இருக்குது. போயிட்டு நம்ம அங்க எல்லாம் என்ன பண்ண போறோம், எப்படி கிராஜுவேஷன் டேல என்னெல்லாம் நான் சர்டிஃபிகேட்லாம் வாங்க போறேன், யாருக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கே தெரியல. நீங்க வந்து கிராஜுவேஷன் டே என்னன்னு ஓஹோ பேபிமா வந்து டாக்டரேட் முடிச்சிச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னோட வந்து கரியருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இது போட்டிருக்கேன். அதுதான் கரெக்டா. 25,000 ரூபாய் கொடுத்து அந்த மிஷினை வாங்கி 10 நாளைக்கு சும்மா எப்ப மத்தியானத்துல ரெஸ்ட் எடுக்க கூட வராது. என்னன்னு பார்த்தா சவுண்ட் கேட்கும். இல்ல கரியர் ஆரம்பிக்கிற ஒரே ஆள் நீ தான். ஏன் இருக்க கூடாதா? KFC ஓனரே 40 வயசுக்கு மேல தான்டா சிக்கன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் மௌலி. 60 வயசுக்கு மேல தான் 60. அதான் சொல்ல, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். எப்ப வேணாலும் சாதிக்கலாம், புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வயித்துல பொங்கினே வருதுங்க. இப்போ நம்ம மேப் பார்த்து சீக்கிரம் அங்க போகணும். என்னது வசனம்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி, நாங்க தான் 40 வயசுக்கு மேல பொங்குறோம். நீ இப்போ உனக்கு 20 வயசு தானே ஆகுது. நீ 20 வயசுலயே பொங்கு. பொங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க நீ பொங்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் வந்துச்சு. பொங்க ஆரம்பிச்சிட்டான் மௌலி.
நேத்து நைட் வந்து தூங்க கூட இல்ல, ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு நைட்டு ஹோல் நைட் எடிட் பண்ணிட்டு இருந்தான். 4 மணி நேரம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். டைட்டில் வைக்காம போய் படுத்துனுக்குறேன். நான் போஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 9 மணி தான் போய் தூங்குறேன் காலைல. அதை கூட யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் 4 மணி நேரம் விடிய வேலை செஞ்சு பழனில இந்த வீடியோக்கு எடிட் பண்ணி எல்லாம் பண்ண. கொண்டை மேல இருக்கிற இது மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்தா மாதிரி டைட்டிலே வைக்காம போய் படுத்து தூங்கினாரான் 1:30 மணி வரைக்கும். அவனோட சேனல்ல 1 o'clock ரிலீஸ் ஆகி அது ஓடி நிற்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஞாபகம் வந்து கேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தடாப்பிடால் நினைச்சு பாக்குறாரு, டைட்டிலே இல்லை. எங்களை பிடிச்சி கத்தின்னு கிடக்குறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போனா நம்ம பார்ப்போம். Hi everyone, I'm Mahesh Raja. She's my wife Priya. So basically நாங்கள் யூடியூபர்ஸுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதி மேம் பற்றி சொல்லணும். ஸோ அவங்க கிளாஸில் தான் என் மிஸ்ஸஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஷோக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தோம். ஷோவும் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர், ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் தென் ஜட்ஜ் தான் ஃபைனலாக டிசைட் பண்ணுவார் யாருன்னு. பட் எனக்கு இந்த கும்பலில் பிடிச்சவங்களில் அந்த ஃப்ளவர் பாய் தான் வேறு லெவலில் இருந்தது. அவனோட காஸ்டியூமும் உன் காஸ்டியூமும் நல்லா இருந்துருமா, எல்லாருக்கும் நல்லா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர் நீங்கள் தான். சூப்பராக இருக்குது. இந்த காஸ்டியூமுக்காக முஸ்டாச்சை தியாகம் பண்ணிட்டீங்களா? நான் வந்து ஒன்று சொன்னேன் என் ஒய்ஃப் கிட்ட. இல்லை தப்பு இல்லை, இருந்தாலும் பார்த்தவொன்னே நான் சொன்னேன், அநேகமாக முஸ்டாச்சை தூக்கிட்டாங்க இந்த காஸ்டியூமுக்காக அவங்க, உங்கள் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். பட் வேறு லெவலில் இருந்தது. இது வந்து உங்கள் சைஸுக்கு எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் பண்ணாங்க. எங்கே உங்கள் பர்சன் சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் இட். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நானும் ஜோதியோ நினச்சது என்னென்னா, எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான சர்வீஸோ இல்லை ப்ராடக்டோ கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசித்தோம். எல்லா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களும் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த குவாலிட்டிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். என்ன குவாலிட்டியாக தரணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஒரு சிலர் பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை குவாலிட்டியாக நினைப்பாங்க. நான் குவாலிட்டியாக நினச்சது என்னென்னா, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த இன்ஸ்டியூட்டில் நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்லணும். அவங்க ஒர்க்கை பார்க்குற எல்லாரும் இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். இதை தான் குவாலிட்டியாக நினச்சேன். இன்றைக்கி இந்த ஷோவை பார்க்கும்போது அந்த குவாலிட்டி அப்படின்னு நாங்கள் என்ன எய்ம் பண்ணமோ அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒர்க்குமே வந்து சும்மா எஃபர்ட்டே இல்லாமல் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப வருஷமாக ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ண மாதிரி இருக்குது எல்லா ஒர்க்குமே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி இவ்வளோ கற்றுக்கிட்டு இவ்வளோ செய்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் வந்து இன்ஸ்டியூட் அடுத்த லெவலுக்கே போக போகுது. இதுக்காக நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் தரதுக்கு ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் அது போக அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்த நம்ம ஜூரி சார், அவர் ஃபேஷன் டிசைனிங்கில் அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அது போக ரீசெண்டாக மகேஷ் சார் அண்ட் பிரியா மேம் அவங்க புதுசாக வீடு குடி போயிருந்தாங்க. நான் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது சார் வீடு. கங்க்ராட்ஸ். இந்த பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் எங்களுக்காக டைம் அலோகேட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இதெல்லாம் போக நான் இப்போ வரைக்கும் ட்ரைனர்ஸை பற்றி எதுவுமே பேசலை. ரீசன் என்னென்னா, அவங்க இல்லாமல் ஜாஸ் இல்லை. ஜாஸ் ஆரம்பித்ததுலேருந்தே இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. லாஸ்ட் ஷோப்பையும் நீங்கள் உங்களுக்கு இங்கே பார்த்துருப்பீங்க, இப்பயும் இங்கே பார்க்குறீங்க. அதே ஹாப்பினஸ் அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காங்க. அடுத்த வருஷம் நம்ம இதை விட இன்னும் பெருசாக ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம். அப்பயும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. இவங்களே தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி தருவாங்க. ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் இதெல்லாம் போக ஜோதி வந்து இத்தனை ப்ரில்லியன்ட் ஆளுங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது இன்னொரு பெரிய கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சதோடு சரி, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் பக்கம் வந்ததே கிடையாது. எப்பயாவது சும்மா வந்துட்டு போவேன், எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு பிஸ்னஸை போட்டுட்டு அந்த பக்கமே வர வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுற ஜோதி அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரும் தான் ரீசன். எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகேவா இருந்துச்சா? என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா? எஸ். நீங்கள் ஸோ லெட் மீ ஃபினிஷ். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன்.
இங்கே நீங்கள் பார்த்த எல்லா அவுட்புட்டுமே வந்து ஜஸ்ட் இங்கே முடிச்சு இவங்க பண்ண ப்ரெசன்டேஷன் தான். இதை தாண்டி இவங்க ஓடுறதும் ஓடாமல் இருக்கிறது யாரோட கையில் இருக்குது? ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் தான் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு கோர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, சரி கோர்ஸ் முடிச்சுட்டா நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், கமிட்மெண்ட்டுக்குள்ளே தள்ளிடலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் திங்கிங். ஓகே, இதை வந்து இப்போ ஒரு கோல்டு வாங்கினா எப்படி ஒரு வருஷம் கழிச்சு அந்த கோல்டு வந்து விலை ஏறுதோ அந்த மாதிரி தான் இங்கே கற்றுக்கிட்ட நாலேஜ். இந்த நாலேஜ் தான் அவங்களோட தங்கம். அந்த தங்கத்தை நீங்கள் திரும்ப அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். இன்வெஸ்ட் பண்ண வச்சு தான் அவங்கள அடுத்தடுத்து நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணி செல்ஃப் டிபெண்டாக அவங்கள நிற்க வைக்கணும். அதுக்கு தான் வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். கரெக்டாக? அந்த எஜுகேஷன் தான் இங்கே கற்றுக்கிட்டாங்க. ஸோ இங்கே முடித்தோம், நெக்ஸ்ட் வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் தள்ளிடலாம், இல்லை வேறு படிக்க வைக்கலாம், அப்படியே வந்து நீங்கள் இந்த எஜுகேஷனை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு உடனே பசி எடுத்துச்சான். ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வீட்லேயே வந்து வேற லெவல் சிக்கன் குழம்பு. இந்த பையன் தான் வந்து என்னன்னா, எனக்கு பசிக்குது, எனக்கு கடையில் தான் சாப்பிடணும், இந்த கடையில் பார்த்தோன்னே கடையில் சாப்பிடணும்னு ஆசையாயிடுச்சு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூட்டர்ன் போடணும். யூட்டர்ன் போடுற இடத்துல இவ்வளோ பெரிய கடை. ஹோட்டல் வச்சுக்கிற பொண்ணா பாருப்பா. சரியா? அந்த லெவலுக்கு நீ தீனி பண்டாரன்னு சொல்லல, டெய்லி வெளியில தான் சாப்பிடணுன்றல, அதுக்கு சொல்றேன். நீ தீனி பண்டாரன்னு நான் சொல்லவே இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட்டில் கேட்குறான். இப்போ வர போயிட்டு மீன் மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பை தொலைச்சிட்டீடா அந்த மாதிரி ஆயிரும். அதெல்லாம் நமக்கு வேணாம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சுன்னா எனக்கு லைஃப் லாங் ஃப்ரீ ஃபுட்ஸ் கொடுத்துருங்க, போதும், அது போதும். இல்லை போரச்சும் சாப்பிட்டு உனக்கு நான் சொல்லவே இல்லை, பேருக்கு நான் உன்னை தொட்டுக்கினேன். ஏன்னா இவனை வச்சு தான் நான் பிடிக்கணும். உனக்கு இதே ஹோட்டலில் வர மருமக ஹோட்டல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். நான் என்னன்றேன், கேட்டரிங் படிச்ச பொண்ணா தேடு செஃப்பா. அது கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சவுத் இந்தியன் டிஷ் சூப்பராக செய்ய தெரிஞ்ச மருமகளை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. செஃப் கேட்டரிங் படிச்சவங்களா இருந்தா இன்னும் பெஸ்ட். ஊரி கேட்டரிங்லேயே அடிக்கும் நம்மள. டிசைனாக டெய்லி சோறு கிடைக்காம ஒளி. அதுக்காகலாம் ஆசைப்பட்டு லைஃப்பை தொலைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரியஸாக ஒரு கிண்டலுக்கு தான் பேசுகிறோம், ஒரு டாபிக் தான் பேசுகிறோம். நாங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வர பொண்ணை வேலை வாங்குவீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். வர பொண்ணு வேலை செய்யாது, ஆல்ரெடி இருந்த பொண்ணு இங்கே வேலை செய்யாது, இப்போ இருக்கிற பொண்ணு இங்கே வேலையும் செய்யாது. யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாம் வெளியிருந்து வேலைக்காரங்க வேலை செய்யறாங்க இந்த வீட்டில். மொத்தத்தில் எங்கள் வீட்டில் பெண் அப்படின்னு யார் வந்தாலும் அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அவங்க செஞ்சாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். இப்போ பொண்ணாக எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து சமைக்கிற பொண்ணு இருந்தாலும் அவங்க சேர்ந்துச்சா கெட்டு போயிடும். சரியா? போனா ஒரு கேள்வி கேட்டுட்டு பாரு, எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்க அம்மா என்ன பண்றாங்க? ஆமா, அன்னைக்கு கேட்டது அது செம்ம காமெடி. உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு, எங்க அம்மா என்ன பண்றாங்க, சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்க மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுமா? எங்க மாமியார் என்ன பண்றாங்க? எங்க மாமியார் சும்மா தான் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் சும்மா இருக்கேன். என்னதுடா இது? இவனை எதை தட்டிஷ் என்னது? அதுக்கு இல்லை, 2 பீஸ் தானே இருக்குது. ஒரு 5 பீஸ் இருந்தா ஓகே. தட்டிஷ்னா இந்த தட்டி கோழியா? என்னது? பெப்பர் பாபிக்யூ. அது என்னமோ எனக்கு பட்டர் நான் சாப்பிடணும் போல இருந்தது. ஏன்னா பாப்பாவோட vlog இன்னைக்கு பார்த்தேன். அதில் நேற்று நைட்டு அவங்க பட்டர் நான் பட்டர் சிக்கன்லாம் சாப்பிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைப்பா நம்ம சாப்பிட்டு இது பட்டர் நான்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வீட்லேயே வேறு லெவல் சிக்கன் குழம்பு தான் முடியும். இவன் வந்து சாப்பிட்ணுன்ட்டான். சரி இதான் சாப்பிட்ணும் வந்தாச்சு. இந்த புகை மூட்டத்தில் உட்காருறேன். அப்புறம் நான் மூட்டில் அடிச்சுடுவேன். அப்படி சாப்பிடும் போது ருசியாக இருக்கா? ஆனால் இதோட ஸ்மெல்லு தான் எனக்கு பிடிக்காது. சரி, நல்லா இருக்காது. டேஸ்ட் நல்லா இருக்கும். கொதி எடுத்து வாயில் வச்சுக்கோ ஒரு வாட்டியும். சீஃப் கெஸ்டா போனதுக்கு இது சரியா? நான் படிச்சதுக்கு இது அது பிளஸ் சர்டிஃபிகேட். இது கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்பர் இருக்குமா, அதனால அது இது பண்ணக்கூடாது, ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு பிளர் பண்ணி வேணா போடுறேன்.
இது வந்து நான் படிச்சதுக்கு, நான் 3 months கோர்ஸ் வந்து நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சதுக்கான என்னோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டே செர்மனி. ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனோடது. இது பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதனால ஒரு 10 ரூபா காசு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம்தான். அது வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கி போயிட்டு எனக்காக என் ஃபேமிலி மொத்தமும் எனக்காக வந்து உட்காந்துன்னு கிராஜுவேஷன் டேயில் என்னை வந்து உற்சாகப்படுத்தி நான் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, என்னோட இத்தனை வருஷ கனவு ஒன்றுன்னா இப்போ நிறைவேறிச்சு. ஆனால் பாப்பா இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம், பாப்பா மட்டும் மிஸ்ஸு. அதனால இன்னொரு தடவை நான் மாஸ்டர்ஸ் இதில் வாங்கும்போது கண்டிப்பாக மோனா வருமா? ஆமா, இது இப்போ வந்து நான் வந்து டிப்ளமோ யூஜி முடிச்சிருக்கேன். இது டிப்ளமோ தான் இப்போ படிச்சிருக்கேன். டிப்ளமோ இல்ல யூஜி. டிப்ளமோ யூஜில டிகிரி. சரி, ஓகே, டிப்ளமோ. டிப்ளமோ தான் நான் படிச்சிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிப்ளமோ பண்ணும்போது பேச்சுலர்ஸ் இருக்கு, இதுல பேச்சுலர்ஸ் இருக்கு, இதுல பேச்சுலர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறையவே இருக்கு. நான் அடுத்தது பேச்சுலர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது புரியுது, என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. என்னால் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டேன். இப்படியெல்லாம் நம்ம தைச்சி ட்ரெஸ் போடலாமா, நான் தான் மக்கு பிண்ட மாதிரி உட்காந்துனே இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் தோணுச்சு. நம்ம இப்படியெல்லாம் யோசிச்சு நம்ம ட்ரெஸ் தைச்சு போடுற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு இருக்குமே, நம்ம ஏன் அடுத்தவங்களை பார்த்து இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியே எனக்கு இருந்தது. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுற விஷயங்கள்லாம் இப்போ என்னால் இனிஷியேட் எடுத்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது. அதுக்கு வந்து முழுக்க என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுது எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, வெளி வட்டாரத்தை வந்து மைண்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குதான், நாளைக்கு காலையில் ஸ்ட்ரெஸ் வந்துரும்பா, விடுப்பா அதையாம்பா பேசிக்கின்னு. ஆனால் வந்து முதல் இருந்தது இல்லை. பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும், கரை சேர்த்தணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு கொஞ்ச நாள் வாழ்க்கைங்களுக்கு அப்படியே போயிடுச்சு. இப்போ அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் நீங்கி எங்களுக்காக செய்யணும் அப்படின்னு வந்து இனிஷியேட் எடுத்து செய்கிறது வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது. அந்த இது வந்து மாறி இருக்கு. அது வந்து மாறுறதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக தூங்குவேன். என்னோட கிராஜுவேஷன் டேஸில் ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.